வாழைப்பூ பொரியல் இந்த மெத்தடில் பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் உள்ள ஒரு தோற்பு தன்மையும் தெரியாமல் குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு செல்வகோமு சமையல். வாழைப்பூவை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மெஷர்மெண்ட்டு கப்புக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பு ரெண்டும் கலந்து ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 5 வத்தல் உப்பு காயம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வச்சதை நல்லா உதுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு உதிரலை நல்ல ஒன்று போல் அப்படின்னா மிக்சியில் போட்டு பல்ஸில் ஒரு 2 ஓட்டு ஓட்டுனீங்கன்னா உதிர்ந்துடும். இப்போ இது எல்லாம் தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இது நல்ல வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 2 வத்தல் கருவேப்பிலை தாளிச்சுக்கிடுவோம். கடுகு பொரிஞ்ச உடனே அவிச்சு வச்ச வாழைப்பூவை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்ல சுருளை பிரட்டி விட்டுக்கிடுவோம். அடுத்து உதுத்த இந்த கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ டேஸ்ட்டுக்கு தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அடி பிடிக்காமல் நல்லா ஒன்று போல் கிளறி எடுத்திங்கன்னா வாழைப்பூ பருப்பு உசிலி நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நிறைய பேர் இதில் உள்ள துவர்ப்பு நிறைய இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது பிடிக்காது. இந்த பருப்பு சேரும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், துவர்ப்பும் தெரியாது. செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.